அவங்களுக்கு வந்து அந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை இருந்ததுனால அவங்களாம் நிறைய பேர் பிஎஸ்சிலாம் போயிருக்காங்க. நான் வந்து இதையே கோட் பண்ணி என் மாணவர்களுக்கு அப்போ சொல்லுவேன், பாத்தியாப்பா உனக்கு வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து இவ்வளவு பணம் கட்டுறாங்க, இவ்வளவு கட்ட முடியுது, எத்தனையோ பேர் இந்த சீட்டு கிடைக்காம இருந்திருக்காங்க பாருங்க. அப்பெல்லாம் நான் நிறைய கோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி காலங்கள் மாற 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 2018, 19 இப்படிலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் இன் தமிழ்நாடு ஆர் அட்டானமஸ். அவங்க எல்லாம் அவங்களுடைய ஓன் சிலபஸ், அவங்களுடைய ப்ராசஸ், அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி வந்து வந்துடுறாங்க. எண்ட் ஆஃப் த டே நாம வந்து யாரையும் குறை சொல்லணுன்றது கிடையாது. இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இப்போ நம்ம வச்சிருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் 40,000, அவங்க வச்சிருக்கிற ஃபோன் வந்து 1,60,000. ஸோ அவங்களுக்கு எல்லாமே டேபிளில் கிடைக்குது. அவங்களுக்கு வந்து மைண்ட் செட் எப்படின்னா எல்லாமே எனக்கு ஈஸியாக கிடைச்சிருது, நான் இவர் என்ன நமக்கு பெருசாக சொல்லிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடிப்படையாகவே வந்து they'll be more disciplined. They will ensure that when they enter the class, they wish the faculty by telling good morning, வணக்கம், hello sir, hello ma'am, hello how are you ma'am, இப்படிலாம் கேட்டு போவாங்க. இப்பெல்லாம் வந்து very rarely we could see people இப்பெல்லாம் nodding the head, hello ma'am, இல்லைன்னா hello ma'am கூட கிடையாது, அவ்வளோதான், ஜஸ்ட் நாடிங் த ஹெட் வந்து இது நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு இது என்ன கலாச்சாரம்னு எனக்கு தெரியல. எனிவே அதுதான் நான் நிறைய கிளாஸஸ்ல நிறைய அட்ரஸ்ல சொல்லியிருக்கேன், பசங்களை வந்து அந்த அந்த அதுலேருந்து வெளியில கொண்டு வருது. ஏன்னா அடிப்படையாக யூ ஷுட் ஹேவ் சம் கர்டசி அண்ட் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ்